நில வகைப்பாடுகளில் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு ரெண்டு முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது. எளிமையாக சொல்லணும்னா இந்த இரண்டுமே கிராம பகுதிகளில் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தான். நத்தத்தை கிராம நத்தம்னு சொல்லுவாங்க. மக்கள் குடியிருப்புக்காக பயன்படுத்துகிற நிலம் தான் நத்தம். இது அரசுக்கு சொந்தமான நிலம் இல்லை. தனிநபர்கள் அந்த இடத்துல நீண்ட நாட்கள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்கன்னா அந்த நிலம் அவங்களுக்கே சொந்தம். அந்த இடம் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, மக்கள் குடியிருப்புக்காக மட்டுமே பயன்படுத்தணும். நத்த நிலங்களுக்கு அரசாங்கம் மனைப்பட்டா, தோராயப்பட்டா இந்த மாதிரி பட்டா வழங்கும். நத்தம் புறம்போக்கு மக்கள் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட ஆனால் தனிநபர் பேரில் பட்டா இல்லாத அரசோட நிலம்தான் நத்தம் புறம்போக்கு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் படி இந்த நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இந்த நிலம் வீடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துக்கு முறையான பட்டா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்காது. அரசாங்கம் நினச்சாங்கன்னா பொது காரியங்களுக்காக, உதாரணமாக சாலை விரிவாக்கம், பூங்கா இது மாதிரி விஷயத்துக்காக சட்டப்படி அந்த நிலத்தை பயன்படுத்திக்கிற அதிகாரம் உண்டு. இருந்தாலும் ஏழை மக்கள் நீண்ட காலமாக வசித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிபந்தனை பட்டா அப்படின்னு ஒன்று வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.